நிஃப்டி கிராஷ் ஆகுமா இல்லை நிஃப்டி வந்து எவ்வளவு தூரம் ஃபால் ஆகும், இப்படி மார்க்கெட்டுக்கு அகென்ஸ்டான நியூஸை தான் நம்ம சோசியல் மீடியா ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ நடக்கிற இந்த வார். இதனால் ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிராஷ் ஆகுமா மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய சோசியல் மீடியாவில் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வாரம் நிஃப்டி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாருங்களேன், ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஆர்டர் பிளாக் மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேவா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு நல்ல கேப் அப்பு, நல்ல ஓப்பனிங்கு, அதுக்கப்புறம் திரும்ப இங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட்டு. இப்போ திரும்ப இதுக்கிட்ட வர ட்ரை பண்ணுது மார்க்கெட்டு. ஓகேவா, ஸோ அப்போது அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது நமக்கு ரிஜெக்ஷன் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் வந்து நான் இப்போ நோட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம கலரை சேஞ்ச் பண்ணி வச்சுக்குவோம். அப்போது இந்த ரேஞ்சு பாருங்கள், இப்போது கரெக்டாக மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஃபால் ஆனப்போ இதால் இதுக்கு மேலே வந்து பெரிய அளவில் கீழே வந்து இறங்க முடியல லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து. ஸோ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ரேஞ்ச், அதாவது மார்க்கெட் வந்து 23,800 இல்லைனா 750 இது வரைக்கும் வந்துச்சுன்னா கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும். ஆனால் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்தது 23,500 இதுக்கிட்ட தான் மார்க்கெட் வந்து வர மாதிரி இருக்கும். இப்போது இந்த 23,000 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 23,800 ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். இதுக்கிட்ட மார்க்கெட் வரப்போ கொஞ்சம் சப்போர்ட் எடுக்க பார்க்கும், இல்லைனா இந்த வாரம் இதிலே வந்து ட்ராவல் ஆக ட்ரை பண்ணும். அப்படி இல்லைனா இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்ததாக 23,500 இந்த ரேஞ்சில் எங்கேயாவது தான் வந்து மார்க்கெட் வந்து நிற்கும். ஏன்னா இந்த கேப்பில் நிறைய பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேர்வேலி கேப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இங்கே வந்து ஃப்ரீ ஃபால் ஆகும். மார்க்கெட்டில் எந்த வித தடையும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா கீழே விழும் மார்க்கெட்டு. அப்போ எங்கே வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்னா அடுத்த அந்த 23,500 ஆர் 450 இந்த ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட்டு நிற்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கான பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா, இல்லைனா மார்க்கெட் இதுக்குள்ளேயே உங்களுக்கு ட்ராவல் ஆகலாம். 23,800 இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை விட இப்போது இதை வீக்லி கேண்டலாக வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரான ஐடியா புரியும் மார்க்கெட்டு இப்போது எந்த சென்டிமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது. இங்கே பாருங்களேன், வீக்லி கேண்டலில் உங்களுக்கு கிட்டத்தட்ட பியரிஷ் எங்கல்ஃபிங் மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா, அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வீக் மேபி டவுன் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பியரிஷ் எங்கல்ஃபிங் மாதிரியான ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா, இது வந்து வீக்லி கேண்டலில். ஸோ மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த வார் இஷ்யூ, ஓகேவா, அது ஒவ்வொரு நேரத்துக்கும் தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த வார் முடிஞ்சிருச்சு, சீஸ்ஃபயர் ஆகிடுச்சு, ஸோ நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வருது. அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் வந்து பாகிஸ்தான் ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, ஸோ அப்படி ஏதாவது ஆணுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பதிலடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ மார்க்கெட் வந்து அந்த ஒரு பேனிக்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால் பையிங்கோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த 23,800க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆணுச்சு அப்படின்னா பெரிய அளவில் ஃபால் ஆகாது. சரியா, மார்க்கெட் வந்து கீழே இறங்காது. அந்த 23,800 750 இந்த ரேஞ்செல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா 23,500 வரைக்கும் வர வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக ஃப்ரைடே, லாஸ்ட் ஃப்ரைடே, அதாவது 9th May பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டாக ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ, அதாவது ஃப்ரைடேவோட அந்த டே ஹை அண்ட் டே லோ ரெண்டுத்தையும் மார்க் பண்ணி வச்சுட்டு அதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிருக்கு. அப்போது இதை பிரேக் பண்ணுச்சு, இந்த ரேஞ்சில் ஏதாவது பிரேக் பண்ணி ஓப்பன் வச்சுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மாறும். ஓகேவா, ஸோ அப்போது திங்கட்கிழமை மார்க்கெட்டை வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இன் பிட்வீன் இதுக்குள்ளேயே எங்கேயாவது ஓப்பன் ஆகுதா, இல்லை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆகுதா, இல்லை இதை பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆகுதா பாருங்கள். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்புறம் இந்த இன்பிட்வீன் இந்த கேப்புக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 23,800க்கு கீழே நல்லா பிரேக் ஆனால் தான் ஃபர்தராக பெரிய ஃபால் அப்படிங்கிறது வந்து வரும். அடுத்ததாக நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவி வந்து இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் விக்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்தியா விக்ஸ் பாருங்கள் 21.6 கிட்ட இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட 22 கிட்ட இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, ஏன்னா வாரம் நடக்குது அப்படிங்கிறப்போ
வாலட்டிலிட்டி இன்னுமே அதிகமாக இருக்கும். வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். உங்களுக்கு வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணி காமிக்கிறேன், அதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிளியராக புரிஞ்சிடும். இப்போது நான் நிஃப்டியோட ஆப்ஷன் செயினை வந்து நான் எடுக்கிறேன், ஓகேவா. ஸோ ஆப்ஷன் செயினில் இதோட வேல்யூ பாருங்கள், அதாவது கரண்ட்டாக இப்போது அட் த மணி 24,000 ஸ்பாட் வந்து 24,000 கிட்ட இருக்குது. இப்போ 24,000 இந்த அட் த மணியை பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குது, 226, 238 காலுக்கும் போட்டுக்கும். அப்போ ஆவரேஜாக 230 எடுத்துக்கலாமா. இந்த 230 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் என்னைக்கு ஃப்ரைடே முடிஞ்சப்போ, ஓகேவா. இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே முடிஞ்சப்போ இந்த ப்ரைஸில் இருக்குது 238 அப்படி இருக்குது. இதுவே போன வாரம் இதே ஃப்ரைடே வந்து என்ன மாதிரி இருந்துச்சு வேல்யூ அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நான் இப்போ வந்து சிமுலேட்டரில் போய்க்கிறேன், சிமுலேட்டரில் போய்ட்டு செக் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே அப்படிங்கிறது வந்து 2 மே. ஸோ அப்போது வந்து முடிகிற டைம், ஓகேவா, ஒரு 3:15 இல்லை 3:20க்கு மேலே வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ 3:25 கிட்ட வைக்கிறேன், ஓகேவா. இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் இருக்கும்போது அப்போது அட் த மணியை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது உங்களுக்கு, 160 இங்கே 170 கிட்டத்தட்ட 165 இருக்குது, ஓகேவா. ஏன்னா ஸ்பாட் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, 24,300 இருக்குது. அதே போல் 24,300 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியராக தெரியுது இல்லையா. அப்போது இங்கே 170 இருக்குது, இங்கே 162 இருக்குது. அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 165. அப்போது போன வாரம் பார்த்திங்கன்னா அட் த மணியோட ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து 165 கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ நமக்கு எப்படி இருக்குது, அட் த மணியோட ப்ரீமியம் இதுவும் உங்களுக்கு ஃப்ரைடே லாஸ்ட் ஃப்ரைடேவோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கான லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸு, இதோட ப்ரீமியம் ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 230 இருக்குது. அப்போது 165 எங்கே இருக்குது, 230 எங்கே இருக்குது பாருங்கள். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக இருக்கும். ஏன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த டைமிங்கில் போயிட்டு நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ சின்னதாக மார்க்கெட்டு கொஞ்சம் ஏறி இறங்கினாலே போதும், உங்களோட ப்ரீமியம் அதிகமாக கரையிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் ஐவி கம்பேரிசன் வந்து பண்ணி பார்க்கலாம். இப்போது 2 மே லாஸ்ட், அதாவது இந்த ஃப்ரைடே இல்லாமல் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் ஃப்ரைடே அப்போது உங்களுக்கு ஐவி எவ்வளோ இருக்குது பாருங்கள். அட் த மணியில் 13.2 தான் இருக்குது, ஓகேவா. ஆவரேஜ் ஐவி அப்படிங்கிறது வந்து 13.2 இருக்குது. இதுவே இப்போ முடிஞ்ச ஃப்ரைடே 9th மே இந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐவி எவ்வளோ இருக்குது, 18 இருக்குது, ஓகேவா. இங்கே தெரியுது இல்லையா. அப்போது ஐவி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வாலட்டிலிட்டி விக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நமக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ எதனால் நான் லாஸ்ட் வீக் வச்சு பார்த்துட்டு இப்போயும் வச்சு பார்க்குறேன் அப்படின்னா வாலட்டிலிட்டியை செக் பண்ணும்போது 2 ஃபேக்டர் சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி, அதாவது முடிஞ்ச வாலட்டிலிட்டி, அதை ஆர்வின்னு சொல்லுவோம், அதாவது ரியலைஸ்டு வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இந்த ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி வந்து நம்ம ஆக்சுவலாக மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் வாலட்டைலாக ஆணுச்சு அப்படிங்கிறத காமிக்கும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது எதை காமிக்கும் அப்படின்னா எவ்வளவு தூரம் இனிமேல் நடக்க போகுது, அதாவது ஃபோர்காஸ்டிங் மாதிரி எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத காமிக்குது. அப்போ இதோட மீனிங் என்னென்னா ஐவி வந்து ஹெச்வி, அதாவது ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டியை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது நார்மலாக இருக்கிறத விட வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஐவி கம்மியாக இருந்துச்சு when compared to ரியலைஸ்டு வாலட்டிலிட்டி ஆர் ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டி அப்படின்னா வழக்கத்துக்கு மாறாக ஆப்ஷன் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, நீங்கள் அப்போது ஆப்ஷன் பையிங்கில் இறங்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஓகேவா. ஹிஸ்டாரிக்கல் வாலட்டிலிட்டியை கம்பேர் பண்ணுறப்போ இப்போ ஐவி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த டயத்தில் நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சரியான முடிவாக இருக்காது. ஏன்னா ப்ரீமியம் வந்து சடனாக உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் கடைசியாக ஐவி கிரஷ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக புரிய வரும். அதாவது இந்த மாதிரியான டயத்தில் நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங்கில் ஈடுபட்டீங்க அப்படின்னா ஐவி கிரஷ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே இதுக்கு பதிலாக ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது அயன் காண்டர், அயன் ஃப்ளை, இல்லைனா ஸ்ட்ராங்கிள், ஸ்ட்ராடல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அது மேபி ப்ராஃபிட்டபுளாக முடியலாம். எப்போதுமே நம்ம ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோ இல்லை அப்ரோச்சோ ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த வாலட்டிலிட்டி இல்லைனா இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் இதெல்லாம் பொறுத்து நம்மளோட அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து மாற்றி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சைட்வேஸ்க்கான ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போய் நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயோ இல்லை ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி சைட்வேஸ் மார்க்கெட்லேயோ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்காது இல்லையா. அதே போல் தான் இப்போ மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. ரொம்ப வாலட்டைலாக இருக்கும்போது ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த டயத்தில் ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான ட்ரேடிங்காக இருக்காது, சரியா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம
அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம். இல்லை டைரக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது கிரெடிட் ஸ்ப்ரெட் மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். அதாவது அட் த மணியில் இருக்கிற காலையோ புட்டையோ செல் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற காலையோ புட்டையோ பை பண்ணுறது டைரெக்ஷனை பேஸ் பண்ணி. அந்த மாதிரி கிரெடிட் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான லாஸும் லிமிட்டடாக இருக்கும், ப்ராஃபிட்டும் லிமிட்டடாக இருக்கும். பெரிய லாஸை வந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.